கேரட் கீர் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. 10 பாதாம், 5 முந்திரி அது ஒரு கப்பில் வச்சுட்டு சூடான தண்ணி அதில் விட்டுக்கோங்க. ஒரு வடை சட்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் ஒரு 10 முந்திரியை நல்லா சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. ப்ரௌன் நிறமானதும் அது ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் 50 கிராம் ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. அந்த நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அது வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வேக வச்சுக்கோங்க. 1 லிட்ரு பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சி ஏடு வர அதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இன்னொரு வடை சட்டி வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ கேரட், நான் டெல்லி கேரட் தான் எடுத்துருக்கேன், அதை வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அப்படியே மிக்சியில் அரைச்சி சேர்த்தோன்னா அந்த பச்சை வாசனை இருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய்யில் ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கிறோம். அதை நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. முந்திரி, பாதாம் நம்ம நெய் போட்டு வச்சுருந்தோம்ல, அது தோல் உரித்து அதோடு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பால் இங்கே நல்லா கொதி வந்ததும் அந்த அரைச்ச விழுதுகளை இதில் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க நல்லா. கொதிக்கிற நேரத்தில் நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இதோட அதையும் கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி இதோடு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு இப்போ கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பவுலில் சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இது நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணியும் நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும்.